இங்கேருந்து கொண்டு போய் பிள்ளைகளுக்கு இங்கே நிற்குது அங்கே கொண்டு விடுவோம். விட்டுட்டு ஆட்டோக்காரரை பொறுத்த இதில் இல்லை யாரை கேட்டாலும் மாற்றி தான் சொல்லுவாங்க. இப்போ அது சரியா இப்போ ரேட்டுன்றது 2ஆம் கட்ட பிரச்சனை. நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு போவேன் அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சிருக்கீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஆட்டோ திருப்பி சைட் அனுப்போம் பார்க்கணும். அந்த நேரத்தில் வந்து பாலியல் தொழில்கள் வேறு பிரச்சனைகள் இங்கே இருக்குன்றது இப்போதைக்கு வந்து கதவை பூட்டியிருக்கும், செக்யூரிட்டி உள்ளே படுத்துருக்கு விளங்குதா. அதாவது இப்போ கேட்டுக்கு இஞ்சால நடக்கிறது செக்யூரிட்டிக்கு தெரியாது. என்ன பிரச்சனைன்னு வந்து தெரியல. போலீஸாரும் வந்து வந்திருக்கணும் தான் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை என்று வந்து வடிவாக தெரியல. இனி தான் தெரிஞ்சு கொள்ளணும். இரவு நேர பேருந்துகள் எல்லாமே வலிக்கிட்டுது. இனி எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு மணித்தியாலத்தில் இங்கே ஒரு பேருந்துமே வலிக்கிறதுக்கு நிற்காதுன்னு தான் நினைக்கிறேன். இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா காலம நேரங்களில் வந்தோம்னா அடித்து விலத்து இல்லாத அளவுக்கு சனன் நிற்கும். இப்போ பாருங்க இவ்வளவுக்கு வரிச்சு ஓடி இருக்குன்னு தான் அந்த மலிவு எங்கே இருக்குன்றது இயலுமே. அந்த ஒரு நோமலாக உங்களுக்கு ஒரு ஷர்ட் இந்த விலை உள்ள ஆட போகிறேன். அதோட பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு வரவோ இல்லையோன்றதா நாங்கள் முடிவெடுக்கணும் தான் பார்த்தீங்கன்னா சுண்டல் கடை எல்லாமே இருக்குது. இதில் வந்து நல்ல பிரியோசனமான சாப்பாடு ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா கவுப்பி இருக்குது. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் நகர பகுதிக்குள்ளான் நிற்கிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் புது வருஷம் பிறந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 5ஆவது நாள் 5ஆம் தேதி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண நகரம் வந்து இரவு நேரத்தில் எப்படி இருக்க போதுன்னு தான் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். அதாவது நிறைய யூடியூபர் மேர் வந்து யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு புலியான நகரமாக காட்டியிருக்கணும். இரவு நேரத்தில் வந்து பாலியல் தொழில்கள் வேறு பிரச்சனைகள் இங்கே இருக்குன்னு நிறைய யூடியூபர் மேர் போட்டிருக்கணும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நடந்து கொண்டு இருக்குதான்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். இப்போ வந்து நேரம் சரியாக 8:30 ஆகுது. இந்த நேரங்களில் கடைகள் எல்லாமே பூட்டி கொண்டிருக்கணும். சில பேர் வந்து என்ன சொல்கிறது, வாகனங்கள் எல்லாம் குறையிற அளவுக்கு வந்துட்டுது. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தான் நான் எங்களோட வீடியோவில் காட்ட போகிறோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து பதுளைக்கு வந்து ஏசி பஸ் போகிறது, அதாவது மட்டக்களப்பு ஊடாக பதுளைக்கு போகிறது 9:30க்கு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதையும் ஒரு பிரியோசனப்படுத்தி கொள்ளலாமே. அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து பதுளைக்கு போகிறாக்கள் பிரியோசனப்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் பூட்டிட்டு நம்ம அதை விட இன்னுமே கடைகள் வந்து பூட்டி கொண்டு தான் இருக்கணும். இதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் வந்து உண்மையிலேயே இந்த யூடியூபர்ஸ் சொல்கிறது எல்லாம் நடக்கிறதோ என்று தான் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நல்லா வரிச்சு ஓடிட்டுது யாழ்ப்பாணம். பார்ப்போம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பொது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தான் போக போகிறோம். இந்த இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கடைகள் பூட்டி கொண்டிருக்கணும். இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸுகள் நிறைய பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டுது. பார்த்தீங்க அதுலேருந்து வந்து திருவோணமலைக்கு வலிக்கிற பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக 8:30க்கு 9 மணிக்கு வலிக்கிட்டு இருந்தால் இதான் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துலேருந்து திருவோணமலைக்கு போகிற அரச பேருந்து. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேருந்துகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கடைசி 1 மணி மட்டும் பஸ்ஸுகள் வந்து இங்கேருந்து வலிக்கிடமான்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விடிய 5 மணிக்கு வலிக்கிடமாங்க. அவங்கள உள்ளுக்குமே போய் காட்டுறேன். இதில் நிற்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொழும்பு பஸ் தான். இதில் நிற்கிறது கொழும்பு பஸ். அப்படி யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, கண்டி, முல்லைத்தீவு, பரந்தன் அப்படி நிறைய பஸ் பார்த்தீங்கன்னா நிற்குதா. மலையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டுது. பார்த்தீங்களா கொழும்பு பஸ் எல்லாம் ப்ரைவேட் பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு கூப்பிடுவேன்னா அங்கால போய் ஏற கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இதில் நிற்கிறது மட்டக்களப்பு பஸ். இந்த பஸ்ஸையுமே நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் உள்ள. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அரச பேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து மட்டக்களப்பு போகிறது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது எத்தனை மணிக்கு வலிக்கிடுமான்னு கேட்டேன். 9:30க்கு வலிக்கிடுமாக்கும். முடிய 4-5 மணிக்கெல்லாம் மட்டக்களப்புக்கு போயிடுமான்னு நினைக்கிறேன். இரவு நேர பேருந்துகள் எல்லாமே வலிக்கிட்டுது. இனி எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு மணித்தியாலத்தில் இங்கே ஒரு பேருந்துமே வலிக்கிறதுக்கு நிற்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதாவது இரவு நடுச்சாமங்களில் இருக்கும்.
ஒரு 9 மணி 10 மணி அந்த டைமில் போகிற பஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் போயிடும். தூர இடங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் பஸ் போயிடும். இரவு நேர சாப்பாடு கடைகள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அதாவது பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறார்கள் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு சைட்லேயே சாப்பாட்டு கடைகளும் இருக்குது. நான் நினைக்கிறேன் இது வந்து அதிகாலை 24 மணி அளவும் ஓப்பன் பண்ணி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசிவன், காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி. அநேகமாக பார்த்தீங்கன்னா நகை கடைகள் மற்ற பார்த்தீங்கன்னா உடுப்பு கடைகள் எல்லாமே 8 மணி அந்த டைமிலேயே பூட்டிடுவினோம். இது வந்து யாழ்ப்பாணத்தில் 24 மணி அளவும் திறந்துருக்கக்கூடிய ஒரு கடை. அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னுக்கே இருக்குது ஜெயம் ஹோட்டல் அண்ட் கூல் பார்ன்னு சொல்லி 24 மணி அளவுமே திறந்துருக்கும். சுட பார்த்தீங்கன்னா இதை 1 மணி 2 மணிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பானிஸ் மெட்டது பார்த்தீங்கன்னா பேஸ்ட்ரி அப்படியான பொருட்களை வேண்டி சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸுகள் நிற்கிறது. அதாவது யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார், கொழும்பு ப்ரைவேட் பஸ் நிற்கிற இடம். எனக்கு தெரிஞ்சு இந்த 10 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ரைவேட் பஸ்ஸுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்காது. இந்த அதாவது 10 மணிக்கு பிறகு ப்ரைவேட் பஸ்ஸில் போக முடியாது. இங்கே இந்த வெளி மாவட்டங்களுக்கு அரச பேருந்துகள் பார்த்தீங்கன்னா இரவு 10 மணியோட நிப்பாட்டி அடுத்த பார்த்தீங்கன்னா 1:30 ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா இசாரா எல்லாம் இன்னொரு லைட் இங்கே எல்லாம் செஞ்சு நல்ல ஒரு வடிவாக இருக்குன்னு அப்படியே டொப்பாஸ் மால் அப்படியே எஞ்சால பார்த்தோம்னா இதுதான் யாழ்ப்பாணத்திலேயே உயர்ந்த கட்டிடம் தான் அரசாங்க கட்டிடம் உண்டு. இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா காலம நேரங்களில் வந்தோம்னா அடித்து விலத்து இல்லாத அளவுக்கு சனம் நிற்கும். இப்போ பாருங்க இவ்வளவுக்கு வரிச்சு ஓடி இருக்குன்னு சனமே இல்லை. பழக்கடைகள் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் திறந்திருக்குமான்னு நினைக்கிறேன். அதாவது பஸ்ஸில் போகிறார்கள் வாங்கி சாப்பிட்டு கொண்டு போகிறதுக்காக நிறைய பழக்கடைகள் திறந்திருக்குமான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா 10 பழம் 350 ரூபா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே பழக்கடை தான் தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே வந்து நாங்கள் யாழ்ப்பாண வீடியோ போட்டுனாங்க, அதில் பார்த்தாங்களே தெரிஞ்சிருக்கும். சுண்டல் கடை எல்லாமே இருக்குது. இதில் வந்து நல்ல பிரியோசனமான சாப்பாடு ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா கவுப்பி இருக்குது, மற்ற பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு பாபித்து இருக்குது, அப்படியே வடை இருக்குது, மரவள்ளி கிழங்கு பொரியல் இருக்குது, மற்ற பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் இருக்குது. இந்த இரவு நேரத்தில் இந்த இடத்துல இப்படி ஒரு கடை ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து சிக்னல் சந்தி என்ற வழியாக அதிக அளவான மக்கள் அந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது. வேணும்னு சொன்னால் எல்லாருமே ஒரே நேரத்தில் சேர்ந்து போகக்கூடிய மோட்டர் சைக்கிள் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் நிற்கிறோம் எவ்வளோமென்று பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு முன் ரோட்டில் தான் நிற்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்களா பஸ் எல்லாம் வலிக்கிட்டுது இரவு நேர பேருந்துகள் எல்லாம். அதோட பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் ஃபுல்லாகவுமே லைட்டால் ஒளிருதுன்னு சொல்லலாம். அவ்வளோது பார்த்தீங்கன்னா லைட்டுகள் ஊட்டி நெருப்பாக தான் இருக்குது யாழ்ப்பாணம். முதல் பார்த்தீங்கன்னா இந்த கேசி பில்டிங் வந்து இப்போ அப்டேட் ஒன்று ஆயிடுச்சுதோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நெருப்பாக இருக்குது. பார்த்தீங்களா இன்னுமே வந்து சில இடங்களில் மக்கள் தொகையை கூட்டத்தை காணக்கூடிய மாதிரி இருக்குது. சில இடங்களில் வந்து ஆக்களே இல்லாமல் இருக்குது. இரவு நேரங்கள்லையுமே பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸுகள் போகுது அவசர சேவைக்காக. இது வந்து யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல், அதாவது டவுனுக்கு மெயினே இந்த ஹாஸ்பிட்டல்லாம். இந்த பில்டிங்கை பார்த்தீங்களா கேஎஸ்டி பில்டிங் வந்து எவ்வளவு அழகாக இருக்குது இந்த லைட்ஸ் ஓடினியால். முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இல்லை, இப்போ வந்து நெருப்பாக இருக்குது. இதுக்குமே லைட்டுகள் போட்டி ஃபோனில் வந்து எப்படி தெரியுமான்னு தெரியல எனக்கு, ஆனால் நேரில் வந்து மிகவும் பிரமிப்பாக இருக்குது. அதுதான் இது மெயினே. பார்த்தீங்கன்னா மணிக்கூட்டு கோபுரம் எல்லாம் இன்னொரு தகதகப்பாக இருக்குது. அவ்வளோது பார்த்தீங்கன்னா லைட் தான். யாழ்ப்பாணம் வந்தாலே லைட் என்ற அளவுக்கு இந்த புது வருஷத்தை முன்னிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் இது வந்து கலர் டிவி நான் வந்து நினைக்கிறேன். இப்போ நாங்கள் போகிற ரோடு பார்த்தீங்கன்னா மணிக்கூட்டு கோபுரத்தை தாண்டி, அதாவது A9 ரோட்டுக்கு ஏறுறதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். அந்த ரோட்டில் வந்து இரவு நேரத்தில் வந்து முக்கியமாக எங்கெங்கே சாப்பிடலாமன்ற பிரச்சனை சில பேருக்கு இருக்குது. சில கடைகளில் பார்த்திங்கன்னா சாப்பிடலாது, சில கடைகளில் பார்த்திங்கன்னா சாப்பிடலாம். ஆனால் இரவு நேரத்தில் அந்த கடை திறந்துருக்காது. நீங்கள் யோசிக்கிற கடை வந்து இரவு நேரத்தில் திறந்துருக்காது.
அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஜெயம் ஹோட்டல்னு சொல்லி இரவு நேர கடை அங்கே வந்து சுட சுட நீங்கள் சாப்பாடுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் தான் ஃபுல்லாகி ரோட்டில் நூலகத்துக்கு முன் ரோட் வந்து திருத்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கு. அதாவது திருத்த வேலையண்டா ரோட்டை வந்து பெருசாக்கி மற்ற பார்த்தீங்கன்னா நடைபாதைகள் எல்லாம் போட்டு கொண்டிருக்கணும். இந்த சைட் எல்லாம் இங்கே பார்த்தாலே தெரியும், இதில் நடைபாதைகள் போட்டு கொண்டிருக்கணும். அது அந்த வேலைகள் எல்லாம் இரவில் நடக்குது. விடியலில் வந்து ஒருத்தருக்குமே தொந்தரவு இருக்கக்கூடாதுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா விடியலில் இரவில் நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் இப்போ ஏற போகிறோம். எந்த ரோட்டுன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் A9 ரோட்டில் ஏற போகிறோம். இந்த இதான் பார்த்தீங்கன்னா A9 ரோட். டவுனுக்குள்ளேருந்து நாங்கள் வந்து A9 ரோட்டுக்குள்ளே ஏறுறோம். அன்றைக்கு இதில் பெரிய ஒரு கட்டடத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து என்னண்டு எவருக்குமே இது வரைக்கும் தெரியல. கோட்ஸா இல்லை மாநகர சபை மண்டபமா என்றது வந்து எவருக்குமே தெரியல. ஆனால் மிக பெரிய அளவில் கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்களே இப்போ தான் முடிகிற கட்டத்துக்கு வந்திருக்குது. இதில் நீங்கள் ஒரு மச்ச சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் வாங்கோ. எந்த ரோட்டண்டா A9 ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த செல்வா ஹோட்டல்ன்னு தான் நினைக்கிறேன். பேர் வடிவாக வருதில்லை, மறந்துட்டு. நிறைய காலம் வந்து தாஜ் ஹோட்டல்னு சொல்லி இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சன நிற்குதுண்டு. இந்த கடையில் வந்து எந்த நாளுமே ஃபேமஸாக தான் இருக்குது இந்த கடை இரவு நேரத்தில் சாப்பாட்டுக்கு. இதிலேருந்து நாங்கள் வந்து வேம்படி மகளிர் கல்லூரி ரோட்டுக்குள்ளே திரும்பி போய் கொண்டு வரோம். இது வந்து ஒரு கிராமப்புறம், அதாவது நகரத்துக்குள்ளே இருக்கிற கிராமப்புறம்னு சொல்லலாம். எல்லாமே வீடுகள் தான், கடைகள் வந்து அந்த அளவில் பெருசாண்டு இல்லை இந்த ரோட்டில். பார்த்தீங்களே கொழும்பை மாதிரி தான், அதாவது தோட்டம் செய்யக்கூடிய வசதிகள் அந்த வசதிகள் எதுவுமே இல்லாமல் நார்மலாக பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு இறங்கினா ரோட் அப்படி அந்த அளவில் வீடுகள் தான் இந்த ரோடு ஃபுல்லாயுமே. இந்த ரோடு இஞ்சால் இருக்கிற வீட்டை பார்த்தீங்களா இந்த இரவு நேரத்தில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் காலமணி நேரங்களில் வரைக்கும் இந்த ரோட் வந்து நல்ல ஒரு வீடு வந்து நல்ல ஒரு வடிவாக இருக்கும். ஆரியகுளம் சந்தி, இந்த ரோட்டில் வந்து ஆரியகுளம் சந்தியில் வந்து நோ லிமிட் புதுசாக திறந்தவ தூரத்தில் பார்த்தா தெரியும், நீல லைட் எரிஞ்சு கொண்டு இருக்குது. அந்த இடத்துல சனம் வந்து எப்படி இருக்குன்னு தான் நாங்கள் இந்த வீடியோவில் இந்த வீடியோவில்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்க எவ்வளோ சனம் நிற்கிதாண்டு. நேற்று நான் வரைக்கும் ஒரு 10-11 மணி இருக்கும். கடையை அரைவாசிக்கு இழுத்து பூட்டினாலும் சனம் உள்ள நின்றது. அவ்வளோது பார்த்தீங்கன்னா சனம் வாங்குகிற சனமோ இல்லை சும்மா பார்க்குற சனமோ தெரியா அவ்வளோத்துக்கு நிறைய சனம் நின்றது. பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டே ஒரு வேறு லெவலாக இருக்குது. மேலே எல்லாம் லைட் போட்டு அப்படி எஞ்சாலையெல்லாம் கார் சேல் கடை ஒன்று இருக்குந்தா. நிறைய கார்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் இருக்குந்தா. கடைன்னு சொல்லி ஷோரூம்னு சொல்லலாம். கடைன்னு சொன்னதுக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் 8 மணிக்கு ரயில் நேரம் போயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த நோ லிமிட் இதுதான் பார்த்தீங்கன்னா புதிதாக திறக்கப்பட்ட நோ லிமிட். இந்த வாகனங்களை பார்க்க நான் நினைக்கிறேன் உள்ள வந்து நிறைய சனம் நிற்குமென்று தான் நினைக்கிறேன். இந்த பார்த்தீங்களே மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்ட நோ லிமிட். இரவு 10 மணிக்கு நிற்கிற சனத்தை பாருங்கோ. இந்த இரவு நேரத்தில் வந்து இரவு 10 மணி ஆகியும் நோ லிமிட்டில் வந்து இன்னுமே சனம் நின்று கொண்டு தான் இருக்குந்தா. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ஃபுல்லாயுமே இந்தியாவில் என்னென்னு சொன்னால் வாகனம் தான். ரோட்டில் ஃபுல்லாயுமே வாகனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோ லிமிட் உடுப்பு கடைக்கு வந்த சனம் தான். இந்த லைன் 2 லைனுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய வாகனங்கள் நிற்கிது. பார்த்தீங்களே இதுதான் பார்த்தீங்கன்னா ஆரியகுளம் சந்தி என்று. பார்த்தீங்களே இரவு நேரம் எவ்வளவு சனம் நிற்குதுன்ற, அதாவது பெரிய அளவில் இல்லை ஆனாலும் ஒரு 40-50 பேர் நிற்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல. ஏதோ மலிவுன்னு சொல்லி யூடியூபர்ஸ் மேலே எடுத்து போட்டது. ஆனால் எனக்குண்டா அப்படி தெரியல. 1290, அங்கே தூரத்தில் பார்த்தா 3990. இதெல்லாம் மலிவுண்டுனா தெரியல. நாங்கள் மேலே யூடியூபர் மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா மலிவுன்னு சொன்னாங்க. அந்த மலிவு எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த ஒரு நோமலாக உங்களுக்கு ஒரு ஷர்ட் இந்த வெளியே ஒன்று காட்ட போகிறேன். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு வரதோ இல்லையோ ஒன்றுவா நாங்கள் முடிவெடுக்கணும்டா. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நோமலாக ஒரு ஷர்ட் ஒன்றை காட்டுறேன். இந்த இதில் இருக்குது ஃபிக்ஸ் ப்ரைஸ் ஆன இதில் எங்கடா இதில் இந்த வெளியே காணேன். 5990 இந்த ஷர்ட். 3 நாள் வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டில் நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்கள்
இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு மலிவாக எதுவுமே இல்லை. பார்ப்போம், நான் காட்டுறேன். மலிவாக இருந்தால் உங்களை நான் காட்டுறேன். நார்மலாக ஷர்ட்டுகளில் வெளியே சொல்லியிருப்பேன், காட்டியிருப்பேன். இருக்கிற இந்த செருப்பு பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிறோம். அதாவது 3990 4000 ரூபாய்ன்னு மட்டமாக போட்டிருக்கலாம், பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா சரியாக 11 மணி ஆகுது. இந்த நேரத்தில் வந்து நோ லிமிட்டில் நிற்கிற சனத்தை பார்த்தீங்களோ. இப்போ நாங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா நோ லிமிட்டை விட்டு வழியில் வந்து இது வந்து ஸ்டான்லி ரோட்டில் போய் கொண்டு இருக்கிறோம். ஸ்டான்லி ரோட்டில் வந்து அநேகமான கடைகள் வந்து கூட்டிட்டு வந்து அது இந்த வீடியோவில் நாங்கள் முக்கியமாக வந்ததே யாழ்ப்பாணத்தில் கடைகள் வந்து கூட்டின பிறகு நிறைய பிழையான விஷயங்கள் நடக்குதுன்ட்டு யூடியூப்பை பார்த்துனாங்க. ஆனால் அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிழையான விஷயங்களும் நடக்கிற மாதிரி தெரியல. அதுக்காகத்தான் வெயிட்டிங் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்ட்டு, முடியத்தானே தெரியும். முடிய விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு யாழ்ப்பாணம். ஓரளவு நாங்கள் வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாமே பூட்டிட்டீங்கன்னா இனி எப்படி இருக்குன்றதான் பார்க்கணும். அதுக்காகத்தான் நாங்கள் டவுனை திருப்பி டவுனுக்குள்ளே போகணும். அதாவது டவுன் சென்டருக்குள்ள இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஒன்று நடந்து இருக்குது. என்ன பிரச்சனைன்னு வந்து தெரியல. போலீஸாரும் வந்திருக்கிறேன் தான் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை என்று வந்து வடிவாக தெரியல. இனி தான் தெரிஞ்சு கொள்ளணும். அந்த இடத்துல வீடியோ எடுக்க விட்டால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையை சொல்லுவேன். இது வந்து ஆனக்கோட்டை ரோட், யாழ்ப்பாணம் ஆனக்கோட்டை வீதி.